டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு கவுனி அரிசியில் நார்மல் அரிசி சேர்த்தாம பர்ஃபெக்டாக இட்லி செஞ்சு எடுக்க போகிறோம். அதோட பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸுமே நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது போல் இட்லி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் சுகர் இருக்கிறவங்களும் தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபிக்கு 1 டம்ளர் நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். கருப்பு கவுனி அரிசியில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஃபைபர் ரிச்சாக இருக்கிறனால நல்ல ஒரு டைஜஷன் கொடுக்கும், மலச்சிக்கலையும் போக்கும். இது கூட அரிசிக்கு பதிலாக நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியண்ட் அதே டம்ளரில் 1 டம்ளர் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் இருக்கிறனால ரொம்ப நேரம் ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் வச்சுருக்கோம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், சுகர் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே டம்ளரில் 1 டம்ளர் தோலோடவே உளுந்து சேர்த்திக்கிறோம். உளுந்தில் கால்சியம் ஃபைபர் எல்லாம் அதிகப்படியாக இருக்கிறனால போன் ஹெல்த்துக்கு ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. 3லேருந்து 4 முறை இதை நல்லா கழுவி எடுத்து முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சிடலாம். வெந்தயத்திலையும் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம உடம்புக்கும் அது நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்கும். நான் ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. கருப்பு கவுனி அரிசி நேச்சராகவே பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதாவது இந்த இன்க்ரீடியன்ட் எதுவும் சேர்த்தாம வெறும் கருப்பு கவுனி அரிசி உளுந்து சேர்த்தி அரைச்சோம் அப்படின்னா ஒட்டிக்கும், நம்மளால் ஒழுங்காக இட்லி தோசை போட வராது. அரிசி சேர்த்தி தான் இட்லி தோசை போட்டுட்டு வரோம். இன்றைக்கி நான் அரிசி சேர்த்தாம இது போல் ட்ரை பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஊற வச்ச தண்ணியிலே நான் அரைச்சி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலந்து 8 மணி நேரம் புளிக்க வைக்க போகிறேன். இதில் பர்ஃபெக்டாக இட்லி வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். சைட் டிஷ்க்கு குக்கரில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு நார்மல் சைஸ் உருளைக்கிழங்கு அதையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே வெங்காயம் சின்ன சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 வெங்காயம் சேர்த்துக்கிங்க. பெருசாக இருந்ததுன்னா ஒரே ஒரு வெங்காயம். 5 நார்மல் சைஸ் தக்காளி இது ரெண்டுத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பாதி அளவுக்கு காரம் போட போகிறோம். அதுக்கு ஒரு 4 பச்சை மிளகாவும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இந்த காய் எல்லாமே ரொம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டுருவோம். நல்லா வெந்து வரட்டும். 3 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா காய் எல்லாமே நல்லா முழுமையாக வெந்திருக்கு. இதில் எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு பொட்டேட்டோ மேஷர் வச்சு இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி எடுக்க போகிறோம். இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப கடைஞ்சது போல் ஆகிடும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நான் செஞ்ச போலே நல்லா கடைஞ்சிக்குங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வதங்கின உடனே 4 பெரிய பல்லு பூண்டு இதை நீட்டமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் தட்டி கூட சேர்த்திக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் முருகி வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வெங்காயத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்திக்கிறேன். நான் கல்லுப்பு தான் போடுறேன். வெங்காயத்தை அப்பப்போ நல்லா கலந்துட்டு லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் குறைவாக ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள். சிக்கன் மசாலாத்தூள் சேர்த்தும் போது கடையில் நல்ல ஒரு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மசாலா எல்லாமே வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு கொஞ்சமாக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை வெங்காயத்தில் ஊற்றி
மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த கடையல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே கரண்டி வச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கடைஞ்சி வச்சிருந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டுட்டு இது கூடவே மீதமுள்ள தண்ணியும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆரம்பத்தில் நல்லா கலந்து விடுங்க. எந்த அளவுக்கு கெட்டித்தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம். என்னோட கடையல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்குது. ஆறுனா இன்னமும் கெட்டியாகும். அதனால இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா கலந்துட்டுக்கிறேன். உப்பு நம்ம வேக வைக்கும் போதும் போட்டிருக்கோம், வெங்காயம் வதங்கும் போதும் போட்டிருக்கோம். அதனால் டேஸ்ட் பார்த்துக்குங்க, தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்குங்க. கடையில் ஒரு கொதி வந்த உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவி விட்டுட்டு நல்லா கலந்துட்டு இட்லி தோசை சாதத்தோட நல்லா கம்ம கம்மன்னு சூடாக சர்வ் பண்ண வேண்டியதுதான். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவுமே நல்லா புளிச்சு வந்திருக்கு. மாவை ஒரு முறை நல்லா கலந்துட்டணும். மேலே புளிச்சு வந்த மாவு எல்லாமே கீழே இருக்கிற மாவோட சேர்த்து நல்லா முழுமையாக கலந்துடணும். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுட்டு இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒவ்வொரு குழிக்குழியுமே மாவு போட்டுடலாம். இந்த இட்லியை 15 நிமிஷம் ஆனில் வச்சு வேக வச்சுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆற விட்டுறணும். அதுக்கப்புறமா எடுத்தோம் அப்படின்னா நல்ல பர்ஃபெக்டான இட்லி ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் இதே ப்ரொசீஜரில் நான் இட்லி வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியான இட்லி நம்மளுக்கு ரெடி ஆயிருக்கு. மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது. அரிசி சேர்த்தாம பர்ஃபெக்டாக இட்லி ரெடி பண்ணியாச்சு. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கா இருக்கட்டும், சுகர் இருக்கிறவங்களுக்கா இருக்கட்டும், நல்லா பர்ஃபெக்டாக கருப்பு கவுனி அரிசியில் இது போல் இட்லி செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். நம்ம சேனலில் அரிசி சேர்த்தாம தான் நான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், சுகர் இருக்கிறவங்களா இருக்கட்டும், தினமும் விதவிதமான ரெசிபீஸ் செஞ்சு சாப்பிட்லாம்.